ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். 2 நொடியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வாக்கியத்தை மாறி மாறி இருக்க ஆங்கில சொற்களை ஆங்கில வாக்கியமாக நம்ம அமைக்க போகிறோம். நான் கதவை திறந்தேன். ஓப்பன்டு இருக்குது, டோர் இருக்குது, ஐ இருக்குது, த இருக்குது. இதை நம்ம 2 நொடியில் கரெக்டாக வாக்கியமாக அமைக்க போகிறோம். 1 2 4 உங்களுக்கு என்ன வரும்? ஐன்றது வரும். ஐ ஓப்பன்டு த டோர். ஐனா நான், ஓப்பன்டுனா திறந்தேன், த டோர்னா கதவு. ஐ ஓப்பன்டு த டோர். அவன் இப்பொழுது போக வேண்டும். கோ இருக்கு, மஸ்ட் இருக்கு, நவ் இருக்கு, ஹீ இருக்கு. 1 2 இப்போ பாருங்க, அவன் அதுக்கு என்ன வரும்? உங்களுக்கு ஹீன்றது வரும். ஹீ மஸ்ட் கோ நவ். ஹீனா அவன், மஸ்ட் கோனா போக வேண்டும், நவ்னா இப்பொழுது. ஹீ மஸ்ட் கோ நவ். அவள் இங்கே இல்லை. ஹிஸ் இருக்கு, ஹியர் இருக்கு, ஷீ இருக்கு, நாட் இருக்கு. ஸோ 2 செகண்ட்ஸ். 1 and 2. அவளுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்றது வரும். ஷீ இஸ் நாட் ஹியர். ஷீ இஸ் நாட் ஹியர். ஷீனா அவள், இஸ் நாட்னா இல்லை அப்படின்ற அர்த்தம் தருது. ஹியர்னா இங்கே. 5 நிமிடங்களில் பேருந்து புறப்படுகிறது. 5 minutes leaves in the bus. சரிங்களா? 1 and 2. இப்போ 5 minutes இருக்குங்களா? 5 நிமிடங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 5 minutesன்றது வரும். The bus leaves in 5 minutes. பஸ்னா பேருந்து, leavesனா புறப்படுகிறது, in 5 minutesனா 5 நிமிடங்களில். The bus leaves in 5 minutes. நான் அவர்களுக்கு உதவ முடியும். கேன் இருக்கு, ஐ இருக்கு, தெம் இருக்கு, ஹெல்ப்ன்றது இருக்கும். முடியும் அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன வரும்? கேனுன்றது வரும். ஸோ 1 and 2 ஆன்சர் என்னவா இருக்கும்? ஐ கேன் ஹெல்ப் தெம். ஐனா என்னால், நான் அப்படின்னு அர்த்தம் தருது. கேன் ஹெல்ப்னா உதவ முடியும், தெம்னா அவர்களுக்கு. ஐ கேன் ஹெல்ப் தெம். அவர்கள் சகோதரர்கள். பிரதர்ஸ் இருக்கு, தே இருக்கு, ஆர் இருக்கு. அவர்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? தேன்றது வரும். 1 and 2 ஆன்சர் பாருங்க. தே ஆர் பிரதர்ஸ். தேனா அவர்கள், ஆர்னா இருக்கிறார்கள், பிரதர்ஸ்னா சகோதரர்களாக. தே ஆர் பிரதர்ஸ். அவன் இங்கே வரலாம். கம் இருக்கு, ஹியர் இருக்கு, மே இருக்கு, ஹீ இருக்கு. ஸோ வரலாம் அதுக்கு என்ன வரும்? உங்களுக்கு மே கம்ன்றது வரும். 1 and 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹீ மே கம் ஹியர். ஹீனா அவன், மே கம்னா வரலாம், ஹியர்னா இங்கே. ஹீ மே கம் ஹியர். அவள் நாளை வருவாளா? ஷீ இருக்கு, டுமாரோ இருக்கு, வில் கம் இருக்கு, வில் கம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இப்போ வருவாளா இது ஒரு கேள்வி, எஸ்ஆர் நோ கொஷினில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? வில்லுன்றது உங்களுக்கு என்ன வரும்? முதல்லையே வரும். நாளைக்கு என்ன வரும்? டுமாரோன்றது வரும். 1 and 2 ஆன்சர் பாருங்கள். வில் ஷி கம் டுமாரோ. வில் ஷி கம் டுமாரோ. ஷீனா அவள், வில் கம், வில் முன்னாடி வரும்பொழுது வருவாளா அப்படின்ற அர்த்தம் தரும். டுமாரோனா நாளை. வில் ஷி கம் டுமாரோ. குழந்தைகள் ஒரு விளையாட்டு விளையாடினர். ஏன் இருக்குது, த சில்ட்ரன் இருக்குது, கேம் இருக்குது, பிளேடுன்றது இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்ன வரும்? த சில்ட்ரன் தான் உங்களுக்கு வரும். 1 and 2 ஆன்சர் இஸ் த சில்ட்ரன் பிளேட் எ கேம். சில்ட்ரன்னா குழந்தைகள், பிளேட்னா விளையாடினார்கள், கேம்னா விளையாட்டு. த சில்ட்ரன் பிளேட் எ கேம். அவள் தனியாக வந்தாள். கேம் இருக்கு, அலோன் இருக்கு, ஷீ இருக்கு. ஸோ வந்தாலுக்கு உங்களுக்கு என்ன வரும்? கேமுன்றது வரும். 1 and 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா
she came alone. She-na வந்து அவள், came-na வந்து வந்தாள், alone-na தனியாக. She came alone. ஆங்கிலத்தை நாம் எளிதாக படிக்கலாம். Easily English we can read. ஸோ எளிதாக அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? Easily அப்படின்றது உங்களுக்கு வரும். 1 and 2. Answer is we can read English easily. We-na வந்து நாம், can read-na வந்து படிக்கலாம், படிக்க முடியும் அப்படின்ற அர்த்தம் தருது. இங்கிலீஷ்னா வந்து ஆங்கிலம், easily எளிதாக. We can read English easily. உன்னால் என்னை பிடிக்க முடியுமா? Catch you me can. ஸோ முடியுமா எஸ் ஆர் நோ கொஷினில் வருது. அப்போ உங்களுக்கு கேன்ன்றது எங்கே வரும்? ஃபஸ்ட்டு வாக்கியத்தோட தொடக்கத்திலேயே வந்துடும். 1 and 2. ஆன்சர் பாருங்கள். கேன் யூ கேட்ச் மீ? கேன் யூ கேட்ச் மீ? யூனா வந்து உன்னால், கேன் கேட்ச், கேன் முன்னாடி வரும்பொழுது பிடிக்க முடியுமா அப்படின்ற அர்த்தத்தில் வருது. மீனா வந்து என்னை, கேன் யூ கேட்ச் மீ? அது வந்து காரில் இருக்குது, காரில் உள்ளது. இஸ் த கார் இட் இன்? இல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? இன்னுன்றது உங்களுக்கு வரும். இல்லுக்கு வந்து உங்களுக்கு இன்னுன்றது வரும். 1 and 2. ஆன்சர் பாருங்கள். இட் இஸ் இன் த கார். இட் இஸ் இன் த கார். இட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, உள்ளது அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த கார்னா வந்து மகிழ்வுந்தில். இட் இஸ் இன் த கார். அவர்கள் மிகவும் சோர்வாக இருந்தனர். டயர்ட் இருக்கு, தே இருக்கு, வேர் இருக்கு, வெரி இருக்கு. ஸோ அவர்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? தேன்றது உங்களுக்கு வரும். டைம் ஸ்டார்ட் ஆகுது. 1 and 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தே வேர் வெரி டயர்டு. தே வேர் வெரி டயர்ட். தேனா வந்து அவர்கள், வேர்னா வந்து இருந்தனர், வெரினா மிகவும், டயர்டா சோர்வாக. தே வேர் வெரி டயர்டு. இன்று காலை நானும் அவளும் பேசினோம். ஸ்போக்கு திஸ் இருக்கு, ஷி அண்ட் ஐ இருக்கு, மார்னிங் இருக்கு. ஸோ இன்று காலை இதுக்கு என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? திஸ் மார்னிங்கிறது உங்களுக்கு வரும். 1 and 2. ஆன்சர் பாருங்கள். ஷி அண்ட் ஐ ஸ்போக் திஸ் மார்னிங். ஷி அண்ட் ஐ ஸ்போக் திஸ் மார்னிங். ஷி அண்ட் ஐனா வந்து நானும் அவளும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஸ்போக்னா வந்து பேசினோம். திஸ் மார்னிங்னா வந்து இன்று காலை. ஷி அண்ட் ஐ ஸ்போக் திஸ் மார்னிங். அவர் பல மணி நேரங்களுக்கு முன்பு வந்தார், வந்து சேர்ந்தார் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. arrived ago, he several hours. ago முன்புக்கு உங்களுக்கு என்ன வரும்? agoன்றது வரும். 1 and 2. answer is he arrived several hours ago. ஹீனா வந்து அவர், arrivedனா வந்து சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம் தருது. several hoursனா வந்து பல மணி நேரங்கள், agoனா முன்பு. he arrived several hours ago. அவர் வந்து ஒரு பிரபல பாடகர். சிங்கர், ஃபேமஸ், ஹி இஸ் எ. ஸோ பிரபலக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஃபேமஸ்ன்றது உங்களுக்கு வரும். 1 and 2. ஆன்சர் பாருங்கள். ஹி இஸ் எ ஃபேமஸ் சிங்கர். ஹி இஸ் எ ஃபேமஸ் சிங்கர். உணவகத்திற்கு செல்லும் வழி உங்களுக்கு தெரியுமா? த வே டு த ரெஸ்டாரண்ட் டு யூ நோ? இப்போ இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன வரும்? டூ யூ நோன்றது உங்களுக்கு வரும். ஆன்சர் பார்ப்போம். 1 and 2. ஆன்சர் இஸ் do you know the way to the restaurant? do you know வந்து உங்களுக்கு தெரியுமா, வேனா வந்து வழி, to the restaurantனா வந்து to வந்து இக்கு அப்படின்னு அர்த்தம் தரும், ரெஸ்டாரண்ட்னா வந்து உணவகம். do you know the way to the restaurant? இந்த பூவின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? the name, do you know of this flower? உங்களுக்கு தெரியுமானே உங்களுக்கு என்ன வரும்? do you knowன்றது உங்களுக்கு வரும். பூக்கு என்ன வரும்? ஃப்ளவர்ன்றது வரும். பெயருக்கு நேம்ன்றது வரும். இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோம். 1 and 2. ஆன்சர் இஸ் do you know the name of this flower? do you know the name of this flower? do you knowனா வந்து உங்களுக்கு தெரியுமா, நேம்னா வந்து பெயர், ஆஃப்னா வந்து உடைய, திஸ்னா வந்து இந்த, ஃப்ளவர்னா பூ. do you know the name of this flower?
கணினியை வந்து எப்படி பயன்படுத்துவது, கணினியாவது கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் do you know how to use? எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா how to use 1 and 2. அதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். Do you know how to use a computer? Do you know how to use a computer? மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.